நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாளை காலை 10 மணிக்கு காணொலி காட்சி மூலம் திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், விரிவான விவரம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெறும் என்று கட்சியுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார். கட்சி தலைவர் ஸ்டாலின் தலைமையில இந்த கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆர்ல BLA 2 உடைய பங்களிப்பு முக்கியமானது. இந்த BLOக்கள் அரசு தேர்தல் அதிகாரிகளோடு BLA 2 என்று சொல்லக்கூடிய அந்த அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் செல்லலாம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. எனவே அந்த பணிகளை முடுக்கிவிட வேண்டும் என்று சொன்னால் டிசம்பர் 4ஆம் தேதிக்குள் இந்த எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைவதால் இந்த மாவட்ட செயலாளர்கள் உன்னிப்பாக உடனிருந்து கவனித்து எந்த வாக்காளரும் விடுபடக்கூடாது என்பதற்காக இது போன்ற அறிவுரைகள் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. மாவட்ட வாரியாக எவ்வளவு பேர் இதுவரை எஸ்ஐஆர் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது போன்ற விஷயங்களும், அதாவது குறிப்பாக திமுகவை சார்ந்தவர்கள் யாரும் வாக்காளர் பட்டியலில் இருந்து விடுபடக்கூடாது, அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்பன போன்ற ஆலோசனைகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரமேஷ், தொடர்ச்சியாக முதலமைச்சர் இது தொடர்பாக பல்வேறு விஷயங்களை ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப நாளைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஏதேனும் முக்கியமான விஷயங்கள் ஏதேனும் விவாதிக்க வாய்ப்பு இருக்கு? அதுல நிச்சயமாக புதிதாக மாவட்ட செயலாளர்கள் சிலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேலூர் கதிர் ஆனந்த் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்கள், குறிப்பாக அமைச்சர் சாமிநாதன் மாவட்ட செயலாளர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். எனவே புதிய மாவட்ட செயலாளர்கள் சில ஆலோசனைகளை கொடுப்பதற்காகவும் இந்த ஆலோசனை கூட்டம் இருக்கும் என்று தெரிகிறது. அவசர காலங்களில் இது போன்று காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நடத்தி வருகிறார் திமுக தலைவர் என்ற அடிப்படையில். எனவே எஸ்ஐஆர் பணிகளை முடுக்கி விடுவதுதான் இதனுடைய முக்கியமான பொருள் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் திமுகவினர் ஒவ்வொருமே தீவிரமாக கண்காணிக்க வேண்டும், எந்த ஒரு இடத்திலையும் தவறுகள் நேர்ந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்திலாமே தொடர்ச்சியா சுட்டி காட்டிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும்? நிச்சயமாக எஸ்ஐஆர் என்பது தேர்தல் ஆணையம் குறிப்பாக தமிழகத்தில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு நடத்துகிறது. ஏற்கனவே 2002, 2005 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்றிருக்கிறது. எனவே நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கு. உங்களுடைய BLO யார் என்ற குழப்பம் இருக்கிறது. அதே போல 2002 பட்டியல எப்படி உங்க பேர் தேடணும், 2005 பட்டியல உங்க பேர் எப்படி தேடணும் என்ன போன்ற நிறைய குழப்பங்கள் இருக்கிறனால வாக்காளர்களுக்கு திமுகவினர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதை குறித்தெல்லாம் இந்த ஆலோசனையில் முதலமைச்சர் அறிவுரை வழங்குவார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல NR இளங்கோ திமுகவுடைய வழக்கறிஞர் அணி பிரிவு செயலாளர், அவரும் இதற்கான உதவிகளை இந்த நாளைக்கு காலோனி காலி உதவி செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.